இங்க வந்து 4 மயிரும் உனக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா? ஏங்க ஒன்றும் இல்லைங்க. நான் மறுபடியும் கேட்ட கேள்வி தான். ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு. அந்த கேள்வி கரெக்டான கேள்வி தான். அவர் என்ன கேட்டாரு, உனக்கு 40% இருக்கிறது உண்மை அப்படின்னா நீ எதுக்குடா கூட்டணி கேட்குற அப்படின்னு கேட்கறாரு. யாரு? விஜய. உன் கையில 40% உங்ககிட்ட ஓட் பேங்க் இருக்குன்னா நீ எதுக்கு நீ எதுக்கு காங்கிரஸ் கிட்ட போய் கூட்டணி வேணும் 75 சீட்டு நீ எதுக்கு கொடுக்குற? இல்ல நான் கேட்கறேன். மனசு வச்சுட்டு பேசணும். உன்னை விட பெட்டரான கட்சி காங்கிரஸ். உன்னை விட ஓட் பேங்க் அங்க இருக்கு. அவன் நேஷனல் பார்ட்டி, நீ லோக்கல். அவன் இன்டர்நேஷனல் பஸ், நீ லோக்கல் பஸ். நீ நீ இங்க இருக்கிற மக்களை ஏமாத்தலாம், நீ ராகுல் காந்தி ஏமாத்த முடியுமா? அவங்க என்ன பண்றாங்கன்னா சென்ட்ரல்ல இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை காட்டி இங்க பேரம் பேசுறாங்க, திமுக பேரம் பேசுறாங்க. இதே தான் இங்க இதுலயும் நடக்குது. இப்ப டிடி தினகரன் அதான் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? விஜய காட்டி தான் அங்க பேரம் பேசிருக்கிறாங்க. ஆமா, அதுவும் நடந்திருக்கு. இப்ப தேமுதிகவும் அதான் நடந்துட்டு இருக்கு. அதேதான். ஆனா யாருமே விஜய் கூட வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? 2 பிரச்சனை. ஒண்ணு ஈகோ. நீ நேத்து வந்தவன், உனக்கு முன்னாடி அரசியலுக்கு நான் வந்தவன், நான் உன்னை வந்து முதலமைச்சர் ஆக்கணுமா? அப்ப நான் யாரா அப்படின்னு கேள்வி கேட்பானுங்களா மாட்டானுங்களா? இல்ல 45 சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்கணும்ல. இங்க திமுகல 10 சீட்டு கொடுத்தாலும் அதுல 8 ஜெயிக்கலாம். டிவிக்குல 45 சீட்டு 45 ஜெயிக்க முடியாது. வேஸ்ட் தான். என் கணக்கு ஒண்ணு சொல்லுவோம். இப்போ மட்டும் விஜயகாந்த் மட்டும் இருந்திருந்தாப்புலன்னு வச்சுக்கோங்களேன், சாலிடா சொல்றேன், அந்த ஆள் உள்ள வந்திருந்தாப்புலன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய்லாம் விஜயகாந்த் கட்சியில வந்து சேர்ந்திருப்பான்ல. ஏன் தெரியுமா? விஜயகாந்த் எடுத்து நான் தான் அப்படின்னு அங்கதான் 2 புள்ளைய பெத்து போட்டு வச்சிருக்காருல்ல. அங்க வழி கிடையாது. அவன் எய்ம் என்னன்னா விஜயகாந்துக்கு அவன் ஆரம்பிச்சு அவன் மாநாடு போடும் போது அவன் என்ன தருவாங்க பிளானு, விஜயகாந்த் கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் இங்க கொண்டு வந்து சேர்த்துடலாம். அப்புறம் அந்த பக்கம் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இங்க வந்து டிடி தினக்கிறேன் எல்லாரையும் கட்சியில இணைச்சிடலாம். அந்த பிளான்ல தான் இருந்தாங்க. ஆனா ஒண்ணு மறந்துட்டேன், அவங்க வயசுல என்ன? வயசு என்ன? உன்னை விட எல்லாம் வயசுல மூத்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். உனக்கு கீழே அவங்க இருப்பாங்களா? நீ பெரிய புடிங்க நீ. ஒருத்தவங்க சொன்னாங்க ராகுல் காந்தி என்ன 52 53 ராகுல் காந்தி வயசு 52 53 எக்ஸாக்ட்டா தெரியல ப்ரோ. ஆனா 50 மேலதான் இருக்கும். 53 வயசு இருக்கும். 52 53 சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, நேற்று ஒருத்தன் போட்டான், எவனோ ட்வீட் போட்டான், பார்த்தேன். என்ன சொல்லிட்டான்னா 2 பேருக்கும் சேம் ஏஜ், ப்ரோ தான் பேசிப்பாங்களாம் வாட்ஸ்அப்ல. நீ பாத்தியாடான்னா நிறைய பேர் எனக்கு எப்படி இருக்கும், ஏதோ பக்கத்துல இருந்து விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரியே இருக்குமா இருக்காத? தலைவா படம் பார்த்துட்டு போற ஒரு ப்ரோன்னு பேசுறதுக்கு ஒருத்தன் அப்டேட் சொன்னாங்க. விஜய் ஃபேன் தான் அவரு. வாட்ஸ்அப்ல இவரு கூட பேசிட்டு இருக்காரு. அந்த தைரியத்துல தான் அவர் வந்து மேடையில வந்து எல்லாரையும் அடிச்சு உடச்சு பேசினாரு. யாரு? விஜய் ராகுல் காந்தி கூட. சரி, ராகுல் காந்தி நாளைக்கு காங்கிரஸ் தான் திமுக கூட போயிடுச்சுன்னு 30 சீட்டா 31 சீட்டா பேசிட்டு இருக்காங்களாமே, நியூஸ் வந்துச்சு. மெட்ராஸ் பையன் 30 அவங்க வந்து 30 கேக்குறாங்க. 30 நம்ம சைடு இவங்க வந்து கம்மியா தான் தரதா சொல்றாங்க. ஒரு எம்பி சீட்டை தரதா சொல்றாங்க. 30 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 30 கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்க அதிகமா தான் கேட்பாங்க. அப்பதான் கம்மியா தரணும்னு அதிகமா தான் கேட்பாங்க. கேட்கலாம். இவங்க கெப்பாசிட்டினா ஒரு 20 தான் கொடுப்பாங்க. 22 20ல இருந்து 25க்குள்ள கொடுப்பாங்க. பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் தருவாங்க. அதான் ஒரு ஃபேக்டா சொல்லுவேன். நான் மறுபடியும் சொல்றேன், விடுதலை சிறுத்தைக்கு பாட்டாளங்களுக்கு இருக்கிற ஓட் பேங்க் காங்கிரஸ் கிடையாது. இதுதான் ஃபேக்ட். இந்த உண்மையை ஏத்துக்கணும். இருக்கு அந்த 1200 3000 ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டுக்காக தான் பாக்குறாங்க. ஒரு சில தொகுதியில வந்து மெஜாரிட்டி வந்து 3000 4000 ஓட்டு வரும். அதுக்காக தான் காங்கிரஸ். சொல்லுங்க, செல்வ பிறந்ததுக்கு அப்புறம் வேற யாரு காங்கிரஸ்ல கட்சி தலைவர் சொல்லுங்க பாப்போம். இப்போதைக்கு பார்த்தா இல்ல. பட் ஆனா இவங்க இந்தியா லெவல்ல பார்த்துட்டு விட மாட்டாங்க காங்கிரஸ் போகாது. இல்ல ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரும். தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர் எனக்கு சொல்லுங்க. எனக்கு செல்வ பிறந்தையே தலைவராக்குனதே பெரிய விஷயமா தெரிஞ்சது. நீங்க வேற அதுக்கப்புறம் வரேன். செல்வ பிறந்தகை மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தலைவர் எனக்கு சொல்லுங்க. இல்ல இவங்களுக்கு அடுத்து இப்ப இகேஎஸ் இளங்கோவனுக்கு அடுத்தது ஒரு ஆள் சொன்னாங்க, கேஎஸ் அழகிரியும் சொன்னாங்க. கேஎஸ் அழகிரிக்கு அப்புறம் செல்வ பிறந்தகை வச்சாங்க. இப்ப செல்வ பிறந்தகைக்கு அப்புறம் யாரும் கிடையாது. ஆக்டிவா இப்போதைக்கு கிரவுண்ட் லெவல்ல யாரும் கிடையாது. இப்ப செல்வ பிறந்தகை வரலாறு தோன்றுவோமா? செல்வ பிறந்தகை எங்க இருந்து வந்தார்? எந்த கட்சியில முதல்ல இருந்தார்? ஏடிஎம்கே தான் நினைக்கிறேன். பிசிகே. பிசிகே விடுதலை அங்கே மேடை இங்க சேனல்ல வந்து பேசுவாங்கல்ல, டிபேட் சேனல்ல. ஆமா 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 அத பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க எப்படி கொடுத்தாங்க ஏது பண்ணாங்கன்னு அப்புறம் அது வேற. ஆனா செல்வ பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் இல்ல.
ஏங்க ட்விட்டர்ல கூட ஒருத்தர் ஆக்டிவா இருக்காரு, ஒரு எம்பி. அவர் கூட கொடுக்கலாம். யாரு? கார்த்திக் சிதம்பரமா? இல்ல இன்னொருத்தர் இருப்பாரு. அங்கேயே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க நான் எதுக்காக சொல்றேன்னா, அந்த கட்சி இருக்குன்னா அவர் தான் அடிக்கடி நானும் இருக்கேன் ரவுடிதான் சுத்திட்டு இருக்காரு. அந்த கட்சி இருக்கு. அவர் என்ன உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி பேச சொன்னா போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்னங்க எக்ஸ்ட்ரா சீட் வாங்க மறுபடியும் என்னன்னா எம்பி ராஜினாமா. அதுக்குதான் இப்ப சூரியன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இன்னைக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா பிஜேபி கிட்ட டீல் பேசியிருக்காங்க. பிஜேபி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து நீ ஒண்ணு பிரச்சனை பண்ணு, இல்லைன்னா காங்கிரஸே உன்னை நீக்கிற அளவுக்கு பண்ணு, நான் உனக்கு அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்றதா அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஒரு மேட்டர் ஒண்ணு ஒத்துக்கணும். என்னன்னா தமிழ்நாட்டுல திமுகவோட ஷேடோல தான் இருக்கு காங்கிரஸ். அந்த ஃபேக்டை ஒத்துக்கணும். அது காங்கிரஸே ஒத்துக்கிட்டு போயிடணும். அது ஜோதிமணியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி ஒத்துக்கிட்டு போயிடணும். நீங்க திமுக இல்லைன்னா நீங்க வந்து தனியா நின்று, சரி தனியா நிக்க சொல்லுங்க. அதெல்லாம் எந்த காலம் மூப்பனார் காலத்துல வேணா நீங்க பேசலாம். இப்ப வந்து தாவைக்கோட நின்றுட்டு போங்கன்னு தான் நாங்க ஜென்ரலா உள்ள எல்லாம் சொல்றாங்க. என்னங்கன்னா ரெண்டு பேக் ஃபயர் ஆகுங்க. ஒண்ணு, இப்ப நீ வேணா வசதிக்கு நீ தோத்துரு, அது தெரியும். 75 சீட்டு கொடுக்கட்டும் இல்ல 100 சீட்டு கூட அவன் கொடுக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க தோத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது உங்களுக்கு திமுக ஆதரவு தேவைப்படும், இல்ல அதிமுக ஆதரவு தேவைப்படும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப கவனிப்பாங்க. அப்ப திமுக நல்ல வா 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 இங்க தானே வந்தாவணும், வா வா அப்படிம்பாங்க. ஏங்க எல்லா மாநிலத்திலயும் காங்கிரஸ் எல்லாத்துலயும் இழந்துட்டு வராங்க. எல்லாத்துமே இழந்துட்டாங்க. இங்க டிஎம்கே ஆதரவுல கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்காங்க. அதுவும் போயிடுச்சு. டிமாண்ட் பண்றது தப்பு. முதல்ல நிப்பாட்டும். யார் பவரோ அவங்க ஷேடோல ஓகே, அவங்க கொடுக்குறாங்களா ஓகே. எனக்கு தெரிஞ்சு 18 ஓகேங்க காங்கிரஸுக்கு. 10-18 அதிகம் தான். ஆல்ரெடி ஜெயிச்ச தொகுதி 18 ஜெயிச்சிருக்கீங்க, 18 நில்லுங்க. அதுவும் யார் சின்னத்துல அது முதல்ல சொல்லுங்க. அதுவும் சின்ன வேற ஒரு பஞ்சாயத்து வேற ஒண்ணு இருக்கு. இல்ல அது வந்து இதுதான் கை சின்னம் தான் அவங்க கொடுப்பாங்க. அது இப்ப இது இல்ல. 18 கூட 2 இல்ல 3 சீட்டு 21 அதோட நிப்பாட்டேன். அதுதான் டீசென்ட். திமுகவும் அதுதான். என்ன கேட்டா காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டை விட்டுட்டு பேசாம மத்த கட்சி எல்லாம் இருக்கு பாருங்க, கூட கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சீட்டு ஏத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். தேமுதிக கூட்டு போயிடலாங்க. திமுக அவங்க வந்து 6 7 கேக்குறாங்க. சீட்டு சேர்த்து என்ன பேசாம வைகோக்கும் பிறந்தாலும் திமுக கூட்டணி தானே. வைகோக்கும் சிபிஎம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தேமுதிக ஓட்டு பிரச்சனை ரொம்ப கம்மி ஆயிட்டுங்க. இப்ப இருந்தாலும் அவருக்கும் ஒரு விஜயகாந்த் வாய்ஸ் இருக்குல்ல, இன்னும் 4 சீட் சேர்த்து கொடுக்கலாம். வைகோக்கு 2 சீட் சேர்த்து கொடுத்தா போதும். விஜயை போட்டு பொழப்பாரு. நமக்கு அதனே தேவை. இந்த எலெக்ஷன்ல பஞ்சாயத்து வேற ஒரு பஞ்சாயத்து இருக்கு. வைகோ கூட இருந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் பேர் என்னங்க? ஒரு மல்லை சத்யா. மல்லை சத்யா. அவர் எந்த கூட்டணிக்கு போறாருங்க? அது ஏதாவது தெரிஞ்சுதா என்ன? அவர் திமுக தான் வருவார். அவர் திமுக தான் வருவார். எங்க போனா அவர்லாம் சீட்டு தர மாட்டாங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. மல்லை சத்யா எல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க. பெரிய பேக் போனு, மதிமுகவோட பெரிய பேக் போன் இருந்தாலும் சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க. அவருக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குங்க. நல்ல வந்து உதயநிதி நிப்பாரு, அவருக்கு தருவாங்க. ஏன் நல்ல வேலை பாக்குற ஆளுங்க அவரு. அதன் ப்ரோ சும்மா வேலை பாக்குறவர் தான். மேபி என்னன்னு ஃபியூச்சர்ல வேணா தரோம். இப்போதைக்கு ஏன்னா இங்கேயே இதா இருக்குல்ல அவங்களுக்கே சீட்டு. அதெல்லாம் அந்த தொகுதியில நின்னா ஜெயிச்சிருவாரு. மதுராந்தகம் தொகுதின்னு தான் நினைக்கிறேன். அங்க நின்னா ஜெயிச்சிருவாரு. சும்மா காரணம் எல்லாம் கட்சி எல்லாம் ஆரம்பிக்க மாட்டாப்ல. அவர் கட்சி பேரு தெரியுமா? அதுவும் டிவி தமிழக என்ன கழகம்? ஐயோ நான் கூட எடுத்து போட்டு மறுமலர்ச்சி திமுக அதுதான் வந்துச்சு. அவரு தமிழக வெற்றி கழகம் மாதிரிதான் அவரும் ஒண்ணு. அது மொத்தமா டிவிக்கு தான் அதுவும் வரும். மல்லை சத்யா. அதனால பாமக எங்க போக போறாங்க? பாமக அது பிஜேபி தான் ப்ரோ. அது எனக்கு தெரிஞ்ச பாமக தான் இங்க கூட்டணி ஏடிஎம்கே வந்துருச்சு இல்லையா? அவரு போயிட்டாரு. இவரு இல்ல உங்களுக்கு அவரு அங்க போயிட்டாரு. இல்ல என்ன ஆனாலும் சரி, அவங்க 2 பேர்ல அப்பாவோ புள்ளியோ யார் முடிவெடுத்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு இங்க திமுக வரமாட்டாங்க. திமுக இங்க விடுதலை சிறுத்தை இருக்கிற வரைக்கும் இவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க. இந்த பக்கம் அதுதான் இப்ப அவர் போயிட்டாரு. ராமதாஸோட டீம் வந்து இப்ப விஜய பாராட்டிட்டு இருக்காங்க. லாஸ்டா அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. அதெல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 2-3 பேர்ட்ட பேசினேன்.
கொஞ்சம் ஒர்க்கு ஆஃபீஸ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ உங்களுக்கு தெரியாது எங்க இதுல டாக்டர் பிரபு இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஜெயிச்சுருவாரு எப்படி ஃபீல்டு ஒர்க் அவங்க பாக்குறாருன்றானுங்க. அப்பா ஏதோ ஒரு அதிமுக கட்சி தானே அவங்க அப்பா, ஆஜி பிரபுவோட இந்த அப்பா. ஆஜி டாக்டர்ன்றானுங்க. என்னங்கடான்னா ரீல்ஸ் பார்த்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ரீல்ஸ் பாக்குறானுங்களே இதை பார்த்து ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இந்த பிரபு. சும்மா அதெல்லாம் சும்மா மருத்துவத்துறை அமைச்சர் இருக்காரு இல்ல, சுகாதாரத்துறை அமைச்சர் பிரபு. தெரியும் தெரியும். அந்த டிஆர்கே அந்த விஜய் கட்சியில பிரபு இந்த பல்டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா அவரு ஒரு அந்த அளவுக்கு அவரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுருக்கிறதே ஒரு வேலையா போயிட்டு இருக்கிற, வேற ஒண்ணுமே ஆமா கிடையாது. ஆமா ஏங்க எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆள் கையில எதுக்கு கார்ட்லெஸ் போன் எனக்கு முதல்ல சொல்லுங்க. எனக்கு எதுக்கு அந்த வாக்கி டாக்கி யாருக்கிட்ட சத்தியமா எனக்கு அதுதான் தெரியல. நானும் வாங்கிட்டாரு அவரு, அதனால யூஸ் பண்றாரு. பாருங்க ஒண்ணும் இல்ல, ஒரு கையில ஒரு 100 கோடி 200 கோடி கையில காசு இருக்கா, ஓகே, காலைல எந்திரிச்சுல இருந்து காலைல எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, 4 பேருக்கு அன்னதானம், 4 பேருக்கு கல்வி கடனை, கல்வியில உதவி செய்யறது, இல்ல ஏதாவது திருமணத்துக்கு உதவி செய்யறது, கல்யாணம் நடத்தி வைக்கிறது, காது குத்தி, இந்த மாதிரி வருஷம் முழுக்க செய்யணும். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 5 வருஷம் இதுல நடுவுல போராட்டம், இது நடுவுல கட்சி, இது இவ்வளவு வேலையும் இவ்வளவு வருஷம் எனக்கு தெரிஞ்சு வருஷத்துல 365 நாள்ல எனக்கு தெரிஞ்சு பாதி நாள் கட்சி வேலையை பார்க்கணும். அதுல போராட்டம் நடக்கும், இல்ல அரெஸ்ட் ஆகணும், அப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க, அப்புறம் வெளில வரணும், அப்புறம் கட்சியில போய் நின்று அங்க எவ்வளவு விஷயங்களும் தாண்டி தான் வரணும். ஒரு மேட்ரு ஒன்று பார்த்தேன், இந்த கராத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் வரும்போது நான் அதை பார்த்துறேன் யூடியூப்ல. பாருங்க அவன் தில்லுமுழு தரத்தை பாருங்க. கராத்தே பாபு ட்ரெய்லர் பாக்குறேன், சைட்ல யார் அந்த கராத்தே பாபுன்னு வீடியோ ரெக்கமெண்டேஷன். என்னடா நீங்களே ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இது சேகர் பாபு அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னடா சொல்ற அப்படின்னு பார்த்தா அப்புறம் போய் போனா ஒரு அரசியல் வரல நமக்கு ஒண்ணு வருது. சரி ஓகே, இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வருது இல்ல அரசியலுக்கு, 4 இடத்துக்கு போனோம், அன்னதானம் பண்ணோம், சாப்பாடு போட்டோம், 4 பேர் கல்வி கடன் எதுவும் கொடுத்தா உடனே ஓட்டு போட்டுருவாங்க. ராஜா இதெல்லாம் வருஷம் முழுக்க 2 3 5 10 வருஷம் செஞ்சவன்லாம் அமைதியா உட்காந்துருக்கான் சீட்டு கிடைக்காம. இவனுங்க என்னன்னா 4 ரீல்ஸை போட்டுக்கிட்டு நமக்கு தான் சீட்னு சுத்திட்டு அவனுங்க அவன் என்னன்னா 4 ரீல்ஸை பார்த்துட்டு காரைக்குடி எம்எல்ஏ பிரபுதான்றானுங்க, தூத்துக்குடி எம்எல்ஏ ஆஜி தாக்கறானுங்க, இன்னொருத்த சொல்லிடலாம் சொல்லிடலாம். நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, மேட்டர் சொல்றேன். ஈஸியா இருக்கு எம்எல்ஏன்றானுங்க. என்ன ஈஸியா இன்னைக்கு திமுக இருக்கிறாப்புல, இன்னைக்கு திமுக இருக்கிறாப்புல, அவர் பேர் என்ன, இந்த கமலஹாசன் கூட இருந்தாப்புல கோயம்புத்தூர்ல, மகேந்திரன் ரீல்ஸா போட்டுட்டு இருந்தாப்புல. ஆனா அந்த ஆளு எவ்வளவு செஞ்சிருக்கிறான் தெரியுமா? அந்த ஆளு செஞ்ச ஷேடோல தான் கமலஹாசன் போய் நின்னாப்புல அந்த தொகுதியில. அந்த ஆள் நின்று இருந்தா ஜெயிச்சிருப்பாப்புல. அதுல மன வருத்தத்துல தான் அவர் திமுக உள்ள வந்துட்டாப்புல. இந்த தடவை எனக்கு தெரிஞ்ச சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன்ல, கிடைக்குமா என்ன? நிறைய பேர் தொழில் அங்க பக்கம் நிறைய பேர் தொழில் ஆரம்பி நிறைய செஞ்சிருக்காங்க அந்த ஆளு மகேந்திரன். அந்த ஆள் தொழிலதிபருங்க, படிச்சவன், 2வது மூலகாரங்க அந்த ஆளு. கண்டிப்பா கிடைக்கும். அங்கேயிருந்து பெரிய பொறுப்புல இருந்து இங்க வந்திருக்காப்ல அப்படின்னா இங்கேயும் பாப்பாங்களே அவர் என்ன ஃபீல்டு ஒர்க் பண்றாருன்ட்டு. அதனால விஜயகாந்த் கூட இருந்த ஒரு நிறைய பேர்ல நீங்க மாப்பா பாண்டியராஜன் அதெல்லாம் படிச்சாலும் நல்ல மூலகாரங்க. அதனாலதான் ஜெயலலிதா அந்த அம்மா உள்ளத்துக்கு போட்டுச்சு, கட்சிக்குள்ளத்துக்கு உள்ள போட்டுச்சு. நிறைய மூலகாரம்லாம் இருக்கிறாங்க. அது வெளில 1 2 பேரா இருக்கு. ஒரு கட்சியில மொத்தமா ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த கட்சி ஒரு ஓகே ரைட்ரா திமுக அதிமுக ஓகேடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து எல்லாம் நிறைய பேர் வெளில வந்தனாலதான் ஆளு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாப்ல விஜயகாந்த். விஜய்லாம் தாங்க மாட்டாங்க, ஒரு எலெக்ஷன் தாண்டதே பெரிய. விஜய் இதுலயே தாங்க மாட்டாங்க. எப்படின்னா வேட்பாளர் அறிவிப்பாங்க, வேட்பாளர் அறிவிச்சு வேட்புமனு தாக்கல் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க உள்ளுக்குள்ள பேர நடக்கும். நான் உனக்கு 50 லட்சம் தரேன், 1 கோடி தரேன், வேட்புமனுக்கு போறீங்க. நான் விருப்பமனுக்கே வரேன், நான் விருப்பமனத்துக்கே வரேன். விருப்ப மனுல வரும்போது எவ்வளவு பஞ்சாயத்து வரும்? ஏங்க விருப்ப மனு வரும்போது பஞ்சாயத்து வரும்னு தெரிஞ்சனாலதாங்க நீங்க கூட்டம். விருப்பமனு யார் வேணா கொடுக்கலாம், விருப்பமனு யார் வேணா கொடுக்கலாம். இங்கதான் ஒரு இந்த ஸ்பேஸோட ஆரம்பத்துல நம்ம பேசணும். அசோக் சார் கூட வந்து சொன்னாரு, ஒரு விருப்ப மனு இப்ப திமுக விருப்ப மனு என்ன பிரைஸ் கொடுப்பாங்கல்ல, நீங்க பாருங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் ஒரு அமௌண்ட் ஒண்ணு வரும். ஓகேவா? அதாவது அவங்க இதுக்கு எஸ்சிக்கு கம்மியா கொடுப்பாங்க, ஒவ்வொரு ஏரியா பொறுத்து ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பொது தொகுதிக்கு நான் சொல்றேன், ரிசர்வ் தொகுதியெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? பொது தொகுதியில நீங்க திமுகலயோ அதிமுகலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தையோ இல்ல மத்த கட்சிகளோ எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒண்ணு இருக்கும் விருப்பமனுக்கு. ஆனா பனையூர்ல மட்டும் நீங்க பாருங்க எவ்வளவு விற்கிறான்னு மட்டும் பாருங்க ஒரு விருப்பமனம். நான் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து போடலான்னு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு விருப்பமனு கண்டிப்பா போடுவானுங்களா, அங்க பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் பாருங்க. விருப்பமனு ஆரம்பிச்சு வேட்பாளர்கள் தேர்வு முறை இருக்கு இல்லையா, எனக்கு சீட்டு கிடைக்கல உனக்கு சீட்டு கிடைக்கல நீ ஜாதி பார்த்து கொடுக்குற அடிச்சுக்கு பானுங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலர் என்ன பண்றான், செலவு பண்ணியிருக்கிறான், ஒவ்வொரு நிர்வாகியும் செலவு பண்ணியிருக்கிறான்.
நமக்கு சீட்டு கிடைக்கும் கன்ஃபார்ம் நினைச்சிட்டு இருக்கிறான். அதுல 2 லாரி மண் அள்ளி போடுவானுங்க. அப்ப இருக்கு கச்சேரி. கடைசியா அவனுக்கு வந்து அப்பதான் காசுக்கு விலை போயிடும். காசுக்கு விலை போயிட்டு அந்த டைம்க்கு தயவு இல்ல செஞ்சு இல்ல எல்லாரும் அந்த நியூஸ் வரும், நியூஸ் சேனல்லாம் வரும், எடுத்து வெளில எடுத்து போடுங்க நீங்க. இல்ல அதை கடைசியில எடுத்து வந்து அதை இவன் 234 தொகுதியில ஆளை நிறுத்தினாலும் இவனுங்களாம் வாபஸ் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 130 பேர் 140 பேர் தான் எலெக்ஷன்ல நிப்பானுங்க. மீட் இடத்துலலாம் வாபஸ் வாங்குறத தாண்டி ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது முதல்ல தற்குறிங்களுக்கு. அதை யோசிங்க. எத்தனை ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அது ஃபர்ஸ்ட் அப்புறம் விஷயம் அது ஃபார்ம் அடுத்தது. ரிஜெக்ட் அது ஆகும். அது அது வந்து அதுக்கப்புறம் கடைசி, அது கிளைமேக்ஸ். அந்த வேட்புமனு இதுவாகி அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரிட்டன் ஆகி வர்றதுலாம் அதெல்லாம் கிளைமேக்ஸ். நம்ம இப்ப யாரும் தயவு செஞ்சு ஒண்ணு சொல்லிடுறோம்ப்பா, கையில காலா நினைச்சுக்கிறேன். டிஎல்ல யாரும் தயவு செஞ்சு போயிட்டு வேட்புமனு எப்படி ஃபில்அப் பண்றது, இந்த ஃபார்மெட்லாம் தயவு செஞ்சு சொல்லி கொடுத்துறாதீங்க. இந்த அரசியல் கட்சியில இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிடுறேன். நீங்க அவனுக்கு சொல்லி புரிவிக்கிறேன்னு ஸ்பேஸ்லயோ ட்வீட்லயோ இந்த ஃபார்ம் இப்படிதான் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி தயவு செஞ்சு சொல்லி வச்சிடாதீங்க, காப்பாத்தாதீங்க. அவன் ஃபில்அப் பண்ணட்டும். டிஎம்கே அதை பண்றாங்க ப்ரோ. இல்ல நம்மளே அதை வாய இல்ல விட்டுட்டோம். நம்ம இந்த சைடு இல்ல அதை நான் பத்தி அந்த பேச திமுக வேணாம். ஐடிக்கு தான் இல்ல இல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க டிஎம்கே தான் அதை டாக்டர். தயவு செஞ்சு பண்ணி விடாதீங்க. அவன் ஃபில்அப் பண்ணி அவன் அசிங்கப்படணும். இதுல மேட்ரு என்ன தெரியுமா, இதுல இன்னும் காமெடிலாம் இருக்கு. இந்த எலெக்ஷன் தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்றதுலாம் சுயேட்சைலாம் உள்ள வருவாங்க, டிசைனா வருவாங்க. மாட்டு வண்டியில வருவாங்க, சைக்கிள்ல வருவாங்க, என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுலாம் வருவாங்க. அந்த காமெடி அப்புறம் இருக்கும். ஆனா இந்த தடவை விஜய் கூட இருக்கிற அத்தனை பேரும் எப்படி அசிங்கப்படுறான்னு மட்டும் பாருங்க. கலெக்டர் முன்னாடி நின்று அசிங்கப்படுவானுங்க, நீங்க பாருங்க. இந்த தடவை அங்க போயிட்டு விசில் அடிச்சானு வச்சுங்க, டிவிக்கு வெளில போடான்றான், வெளில போடா அப்படின்றான். என்ன கபிலா, நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் ஐடி காட்டலையா உங்களுக்கு? பக்குங்க, சரிங்க. ஐயோ, நான் அந்த திருச்சின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தானே, அவனை பொழக்கலாம் தான் 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 நாளாவே எனக்கு மைக்கு கிடைக்கல. நேத்து ஃபுல்லா ஸ்பேஸ் முந்தா நேத்து ஃபுல்லா ஸ்பேஸ் ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் தெரியுது. சோ அதனால வேற லெவல் போகுது. ஒண்ணு வந்துச்சு, அதை அபியூஸ் பண்ணி சுத்திட்டு இருந்தது. ஒரு நாள் முத நாள் வச்சு நல்லா ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டு இருந்தோம். 2ஆம் நாள் இப்போ ஒண்ணு அவன் இனிமேல் வந்து அபியூஸ் பண்ணனா டேஷ் சப்பி அப்படின்னு சொல்றாங்க. அவன் பேருக்கும் பூக்கும் கரெக்டா இருக்கும். அதனால 2 வார்த்தையும் அதை போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்க மேட்டர் என்னன்னா, அவனுக்கு பேச முடியலன்னா நீ என்ன பண்ண, அபியூஸ் பண்ற, அவனை வெளில தூக்கி விட்டுருவான். ஏன்னா பொதுவாக ஸ்பேஸ்ல அபியூஸ் யாரும் விரும்ப மாட்டாங்க. பட் வேற வழி இல்லாம அதை தவிர்க்க முடியாத பொருளாக மாறிடுது. ஆனா என் கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு தான். இந்த டிஎல்ல நீங்க விஜய் போட்டு அடிக்கிற ஆளுங்க ஐடிக்கல் ஒன்னே ஒன்று தான். தயவு செஞ்சு எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்றது, என்னென்ன மெத்தடு, எத்தனை பேருக்கு போய் வேட்புமனு கொடுக்கணும், போகணும் வரணும், தயவு செஞ்சு எதையும் லீக் பண்ணி விட்டுறாதீங்க. இல்ல உண்மை இதுதான். உண்மை இது. நம்ம சொல்றது வந்து டிஎம்கேல உள்ளவங்க மத்த கட்சிக்காரங்களும் இல்ல கேட்கணும். மதன், அதே மாதிரி மூச்சு கூட விடாதீங்க. எப்படி உள்ள நிக்கிறோம், எத்தனை பேர் கையெழுத்து போடணும், ஏது போடணும், எதுவுமே சொல்லக்கூடாதீங்க. கப்பு சுப்புன்னு தயவு செஞ்சு திமுக அதிமுக ஐடிகள் நாம் தமிழர் எல்லாம் கம்முன்னு இருக்குப்பா. நீங்க போயிட்டு எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், எத்தனை பேர் கையெழுத்து போடணும், யாரை எத்தனை பேர் கூட போகணும், தயவு செஞ்சு சொல்லி விட்டுறாதீங்க. உள்ள இருக்கிற என்னென்ன ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அவன் நான் பண்ணட்டும். நான் என் கெஸ் பண்ணி நான் அசிங்கப்பட்டு ரிஜெக்ட் ஆகுங்க பாருங்க. புஷி ஆனந்தமனுக்கு ரிஜெக்ட் ஆகும். அவன் பண்ற தற்கொலை எடுத்துக்கலாம். எனக்கு ஆமா, பாண்டிச்சேரிக்கு வந்து விசில் சின்னமே இல்லைன்னு சொல்றாங்களே, ஏன் அவன் கேட்கலையா? அவன் பாண்டிச்சேரிக்கு போன தடவை ஒரு கட்சிங்க, ஏதோ ஒரு மாநில கட்சி நினைக்கிறேன், அவங்க விசில் சின்னம் நாங்க இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கலன்னு விட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த விசில் சின்னமே இப்ப எலெக்ஷனுக்கு வந்துச்சு. அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், விசில் சின்னம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா பாண்டிச்சேரிக்கு வந்து விசில் சின்னம் இல்லைன்னு சொல்றாங்க, வேற எதுவும் சின்னம்னு சொல்றாங்க. இல்ல இன்னொரு மேட்டர் ஒண்ணு சொல்றாங்க மெட்ராஸ் பையன், இது எந்த நேரத்துல வேணாலும் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வேற சொல்றாங்க. ஓகே, வாக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இல்ல இது கேன்சல் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் அந்த சின்னத்துல இருந்து மெஜாரிட்டி காமிக்கல, அதனால இது கேன்சல் ஆகாது. இல்ல பாப்போம். பிஜேபி தான சென்ட்ரல்ல பண்ணிருக்கானுங்க. இன்னைக்கு கூட பப்ளிக் இல்ல மதன், பிஜேபி தான சென்ட்ரல்ல இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல அவங்களுக்கு இந்த மடக்கூதி தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மடக்கூதி சொன்னோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப பேட்டு சின்ன இல்ல ஆட்டோ சின்ன கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இவனுங்க ஆட்டோ எடுத்து ஓட்டு கேட்டுவானுங்க. ஐயோ இதனால பாதிக்கப்படுறது நாங்க தான், ரஜினி ஃபேன்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஆட்டோ நாங்க தான்டா, ஆட்டோ நாங்க தான்டா, ஆட்டோ நாங்க, உடனே பாஷா எடுத்து போட்டுருவானுங்க. பாஷா பாட்டு இருக்கு இல்லையா, ஆட்டோக்காரன் பாட்டு, அதை போட்டு உயிர் எடுப்பானுங்க. நாங்க அப்பா அப்படின்னு நான் நிம்மதியா இருக்கிறேன். பேட்டு சின்ன எடுத்துருந்தானுங்கன்னு வச்சுங்க, உடனே பைரோ பேட் எடுத்துட்டு தூக்கிட்டு வந்துருவானுங்க. நாங்களும் கிரிக்கெட் விளையாடுறோம் பாத்தியா அப்படின்னு தூக்கிட்டு வருவானுங்க. இவங்களுக்கு விசில் சின்னம் கிடைச்சது கரெக்ட் தான். அப்பதான் ட்ரால் பண்றதுக்கும் வசதியா இருக்கும், நமக்கும் நல்ல வசதியா இருக்கும். ஏன்னா இதுதான் இல்ல கணக்கு போட்டு பார்க்கணும் மதன். பேட்டு சின்ன கிடைச்சிருந்ததுன்னா ஏப்ரல் மாசம் ஐபிஎல்
இங்கே நடக்காது, வெளிநாட்டில் நடக்கும். ஏதோ ஒன்று ஐபிஎல் சீசன் வரும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு தான் ப்ளஸ் ஆகும். விசில் சின்னம் கிடைச்ச வரைக்கும் கரெக்டு தான், நம்ம ஈஸியாக கிண்டல் அடிக்கலாம். விசில் அடிச்சா கொஞ்சம் ஒரு ஒத்த டைலாக்ல முடிச்சிடலாம். ஏற்கனவே ஆல்ரெடி விசில் வச்சு தான் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் கண்ணில் தண்ணி வரலடா அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கிறானுங்க. அது இல்லாம இந்த மடக்கூதிய வந்தவனுங்க, மடக்கூதி பசங்க மடக்கூதிய வாயில வச்சுக்கிட்டு இந்த மடக்கூதி விசில் தானே அது கூட இங்கே ரோட்ல அடிச்சிருக்கானுங்க, மக்கள் கடுப்பாயிருக்காங்க. அதனால அவனுக்கு கொடுத்த இதுவும் கடுப்பாயிருக்காங்க. அதுதான் எனக்கும் வேணும் அவனுங்க, அதுதான் வேணும் எனக்கு. என்னன்னா இவனுங்க பொதுமக்களை தொந்தரவு பண்ணுவானுங்க. அதைத்தான் அவன் செங்கோட்டையன், நான் அங்கதான் எதிர்பார்க்கிறேன். செங்கோட்டையன் நீ நில்லு, நீ நின்னாலே அந்த தொகுதியில நீ ஜெயிப்பேன்னு ஒண்ணு சொல்றானுங்க இல்ல, இந்த இடம் நான் பாக்குறேன். நீ பாக்கெட்ல அந்த அம்மா போட்டோ இல்லாம நீ நின்னு காட்டு, வா. அன்னைக்கு இருக்கு, வெளுத்து வெளுத்து விடுவாங்க. அன்னைக்கு இவனுக்கு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க ஊர்ல கட்சியில இருக்கிறவங்க எல்லா கட்சியிலும் ரிட்டையர்ட் ஆனவங்க, இந்த ரிட்டையர்ட் ஆகிற கேஸ எல்லாம் ரொம்ப வயசானவங்க, அவங்கள கொண்டு வந்து கட்சியில சேர்த்துட்டா நம்ம எல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு 10 பேர் 20 பேர் ஒவ்வொரு கட்சியும் வளர்த்து விட்டுருக்கு. திமுக 200 பேர் இருப்பான், அதிமுக 200 பேர் இருப்பான். அந்த மாதிரி சும்மா வாங்குங்களா, சும்மா அப்படி போற போக்கில் அப்படியே விசில் அடிச்சா கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இல்ல நாங்க தான்டா அப்படின்னா அப்புறம் பிடிக்கும். ப்ரோ கபிலன் ப்ரோ, இப்ப இவரு வைத்திலிங்கம் சேர்ந்தாரு பாத்தீங்களா டிஎம்கேல, சண்டே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சேர்ந்தாரு, சண்டே மார்னிங் 10,000 பேர் நினைச்சாரு, பெரிய மாநாடு மாதிரி போட்டு நினைச்சாங்க திமுகல. இது மாதிரி செங் ப்ரோ அது மாதிரி எதுவுமே பண்ணல, ஏன்னா எவனும் வரல. அவர் ஏடிஎம்ல தான் இருந்தாரு. அவரு யாரு? ஏடிஎம்கே ஓபிஎஸோட இருந்தாரு, ஏடிஎம்கேல அமைச்சராகவும் இருந்தாரு, 2 விட அமைச்சரா இருந்தாரு, தொடர்ந்து எம்எல்ஏ, இடையில ஒரு தோத்துட்டாருன்னு ஒரு மேட்டர் நடக்குது மதன். அரசியல்ல ரொம்ப வயசு முதிர்ச்சியானவங்க எல்லாரையும் அந்த கட்சியில இருக்கிறனால கொஞ்சம் அவங்களை வெளில அனுப்பாம அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுத்து கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்களுடைய வாரிசோ இல்ல அவங்களுக்கு நீங்க கையை கட்டுற உங்க தொகுதியில அவங்க அடுத்து கை கட்ட அப்படிதான் கொண்டு போறாங்க. ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அடுத்த கட்சிக்கு போகணும்ல, கட்சி மூவ் ஆகணும்னு வச்சுங்களேன். நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், ஒரு கட்சி நல்லா ரன் ஆகிருக்கிற கட்சி மறுபடியும் ரன் ஆகணும்னா நீ புது பிளட்டை உள்ள சேர்க்கணும். எப்படி கடல்ல வந்து நல்ல தண்ணி கலந்தாதான் கடல் நல்லா இருக்கும், அந்த மாதிரி கட்சியில வந்து புது பிளட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கட்சி நல்லா ஹெல்த். இது வரைக்கும் இது திமுக அதிமுக கன்டினியூ பண்ணிட்டு இருந்தது காரணமே, அவங்க இவ்வளவு வருஷமா கட்சி ரன் ஆகிருக்க காரணமே இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியில உள்ள சேர்ந்ததுதான் மேட்ரு. டிஎம்கேல சேர்றாங்க ப்ரோ, ஏடிஎம்கேல கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. அதெல்லாம் இருக்குங்க, நமக்கு தெரியாம இருக்கும். அதெல்லாம் இருக்கும், நமக்கு தெரியாம இருக்கும். அதெல்லாம் அவ்வளவு சாதமா நம்ம அப்படி சாதமா இட போட முடியாதுங்க. இது நம்ம ஆட்சியில இருந்தாங்கன்னா சேருவாங்க, ஆட்சியில இருந்தாங்கன்னா அது ஸ்கீமை பார்த்து மத்தபடி சேருவாங்க. இப்ப இதே வார்த்தை கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதே வார்த்தை நம்ம ஜெயலலிதா இருக்கும்போது சொல்ல முடியுமா? ரெண்டாவது இல்லன்னா அவங்களும் ஆக்டிவிட்டி கம்மி பண்ணிடுவாங்க, அப்ப அது கம்மியா இருக்கும். சோ இப்ப திமுக பாத்தீங்கன்னா இளைஞர் நிறைய அந்த பாசப்பற்றைய ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்க அந்த பக்கம் அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. 2 பேருமே அந்த இளைஞர்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்கல, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப இளைஞர் மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? ஆன்லைன் ஐடி விங்கி தனியா ஒண்ணு நடத்தினாங்களே திமுகலையும், இந்த பக்கம் எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அடுத்து ஒண்ணு நடத்துறாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்காம இளைஞர்கள் படைப்பலம் எல்லாம் இருக்கு, அப்படித்தான் ஆரம்பிச்சு. ஆமா இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு கட்சி? அதுக்கப்புறம் நீங்க என்ன ரன் பண்றீங்க? அதுக்கப்புறம் நீங்க எப்படி மக்கள் பார்த்துட்டு இருப்பான், நீங்க எப்படி மூவ் பண்றீங்க, உங்களுடைய காயின் ஒவ்வொன்றையும் மூவ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான். அது மொத்தமா நாடாளுமன்றத்துல இல்ல சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்டாவது கேஸ்ட் பாலிடிக்ஸ், அதுதான் இங்க மெயின். அதுலதான் இங்க திமுக வந்து அதிமுக பழந்துன்னு கொட்டப்படுறாங்க. அது மட்டும் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ, அது யாரு வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு அது கூட நீ வந்து நீ ஜெகஜோதியும் அதுல கலந்துடணும். இல்ல நான் தனியா இது பண்றேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரியாலிட்டி பேசுறேன்னா உண்மை அது. அதனாலதான் ஜாதி கட்சிகளுக்கு 2 பேரும் இம்பார்ட்டன்ட் தராங்க. இந்த ஒரு சில கேஸ்ட் கட்சி ஏடிஎம்கேல ஒரு சில கேஸ்ட் கட்சி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஏரியால ஒரு பெல்ட்டுக்கும் ஒரு ஜாதி கட்சி இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கட்சி பிடிச்சி வச்சிருக்குது. ரீசனே இதுதான். ஏன் இப்ப கருணாஸ் எல்லாம் எப்படி நீ பாருங்களேன், கருணாஸ் எல்லாம் நீங்க வேணா பாருங்க, பிரச்சார பீரிங்க ஆள் சும்மாவே பேசுவான் ஆளு. நீங்க பாருங்க, அண்ணாவெல்லாம் பொழக்கிறான் அவன். வேல்முருகன் அப்புறம் கிருஷ்ணசாமி பாருங்க, நீங்க எலெக்ஷன் பிரச்சாரம் பிச்சுன்னு பாருங்க. அவனுக்கு இப்பயே ஏடிஎம்கே அடிக்கிறதே இவனுங்களால ஆன்லைன்ல இருக்கிற ஏடிஎம்கே ஐடி விங் ட்வீட் ஒரு 10 அடி 20 அடி ட்வீட் போடுது, அதையே இவனுங்களால சமாளிக்க முடியல. வெளுத்து அடிப்பாங்க.
தெளிய வச்சு அடிப்பானுங்க. சோடாவை போட்டு தெளிய இந்த இதுல அபோசிஷன் மைக்ல வர மாதிரி தான் தெளிய வச்சு அடிப்பாங்க. 10லே சொல்ல முடியும். ப்ரோ நீங்க வேற 4 நாளா அவனுக்கு மங்காத்தா விட கில்லி தான் கலக்குன்னு பேசிட்டு அரசியல மறந்துட்டானுங்க அவனுங்க. இன்னொன்னு என்னன்னா இவனுங்களை பொறுத்தவரை எலெக்ஷன் வரையும் ஜனநாயகம் வருமா வராதா, நான் ஏதாவது ரிலீஸ் தேதி என்ன 29 இந்த பிப்ரவரி 15. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏற்கனவே ட்ரையல் பார்த்துட்டாங்க. இவிஎம் மிஷின் இருக்குல்ல, அதில் ஆல்ரெடி ட்ரையல்லாம் பார்த்து பாதி மிஷின் ஏதோ கிட்டத்தட்ட 120 மிஷினா 200 மிஷினா ட்ரையல் பார்த்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மொத்தம் எத்தனை மிஷின் தமிழ்நாட்டுக்கு இவிஎம் மிஷினு? அது எக்ஸாக்டா தெரியல ப்ரோ. 200 மிஷின் ட்ரையல் பார்த்துருக்கதா சொன்னாங்க. இன்னும் எத்தனை மிஷின் ட்ரையல் பார்க்கறது எனக்கு தெரியல. அதை நான் வீடியோ கூட பார்த்தேன். அதை கொண்டு வந்து அடிக்கிட்டு இருந்தாங்க இவிஎம் மிஷின். இது எனக்கு தெரிஞ்சு அவங்க முடிச்சிட்டாங்கன்னா எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எப்பன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏர்லியாக தான் நடத்துறாங்க. சபரி சொன்னா மார்ச் மாசம் போல நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. மார்ச் மாசம் நடத்த மாட்டாங்க, ஏப்ரல். ஸ்கூலு காலேஜுக்குலாம் சர்க்குலர் போயிடுச்சாமே, வாத்தியாருங்களுக்கு எல்லாம் சர்க்குலர் எல்லாம் போயிடுச்சாமே. போயிடுச்சுங்க மதன். இல்ல ஏப்ரல் மார்ச்ல நடக்க வாய்ப்பே இல்ல. பிப்ரவரி மாசம் லாஸ்ட்ல தான் எலெக்ஷனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. 20 தேதிக்கு மேல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், பிப்ரவரி மாசத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் எப்பன்றது ஒண்ணு மார்ச் ஏப்ரல் இந்த 2 மாசத்துல ஏதோ நடக்கும். ஏப்ரல் எண்ட்ல தான் இருக்கும். இல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் நான் தான் போயிட்டு இருக்கு இப்போ, ஒர்க்கும் அதான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, 85+ இருக்கிறவங்கள போய் டைரக்டா என்கொயரி பண்ணுமா. இது முடியறதுக்கே பிப்ரவரி 15க்கு மேல ஆயிரும் ப்ரோ. அதனால அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி மார்ச் தான் அனௌன்ஸ்மெண்ட்டே. இல்லைங்க, இல்ல எனக்கு ஒரு டவுட். இப்ப எலெக்ஷன் முன்னாடி ஏர்லியா பண்ற மாதிரி தான் மே மாசம் வெயில் மண்டை புழக்கம். இவங்க முன்னாடியே நடத்துற என்ன முடியல தலைவரே. எஸ்ஏஆர் ஃபார்ம் ஒர்க் தான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். லைவ்ல இப்போ உட்கார்ந்திருக்கேன், பாத்துட்டு தான் இருக்கேன். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல ரோல்ஸ். அப்பனா நீங்க அப்புறம் ஏன் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே நடத்த சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு? இல்ல அதெல்லாம் எதுவும் வரலங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் வரல. அனௌன்ஸ்மென்ட்டே இப்பதானங்க கொடுக்குறாங்க. தள்ளி போகுன்ற எலெக்ஷன் காலேஜ் ஸ்கூல் புரியல. மார்ச் தான் அனௌன்ஸ்மென்ட்டே கொடுக்குறாங்க. மே 13க்குள்ள பதவி ஏத்துக்கணும். அதுக்கு மேல தள்ளி போக வாய்ப்பு இல்ல. அதுக்கு மேல தள்ளி போச்சுன்னா அதுக்குள்ளர என்னன்னு தெரியல. பட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் அனௌன்ஸ்மென்ட்டே வரும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இல்ல இப்ப அடுத்து நான் என்ன கேக்குறேன்னா 10th 12th பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே நடக்குதா இல்லையா? இல்ல முன்னாடி நடக்கல. இல்ல சொல்லிருக்காங்க. நான் அதுதான் சொல்றேன், சர்க்குலர் வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாத்தியாரா இருக்காரு, அதுக்கு தான் நான் கேக்குறேன். அது போயிருக்கு. அதுதான் சர்க்குலர் எனக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் குள்ளர நான் ஃபைனல் பண்ணிடுறேன். அதுதான் நான் கேக்குறேன். முன்னாடி எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு சொன்னாங்க என்னன்னா பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே நடத்த சொல்லி எங்க சர்க்குலர் வந்திருக்கு, ஸ்கூல்ஸ்க்கு வந்திருக்கு. அப்ப அதை பேஸ் பண்ணி எடுத்து வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸ்கூல் வாத்தியார் தான் நம்ம இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் டியூட்டிலாம். கரெக்டா எப்படின்னா நீங்க முன்னாடியே சொல்றீங்கன்னா இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் செகண்ட் நடக்கிற 12th அதை ஒரு 2 days 3 days முன்னாடியே நடத்துவாங்க. ஒரு 15 days தள்ளி போனா பெரிய விஷயம், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸாம் டேட் மார்ச் 3ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 12க்கு மார்ச் 3 ஸ்டார்ட் ஆகி எப்பொழுதுமே அதான் மார்ச் 27 தான் முடியுது. ஆமா அதுதான் எப்பொழுதும் எப்பொழுதும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால அது வழக்கமா நடக்கிறதா. அது மார்ச் மந்த் ஃபுல்லா எக்ஸாம் நடக்கிறதுதான். அதுதான் ப்ரோ ஒரு 15 days அதிகபட்சமா தள்ளி போனா ஒரு 15 days போலாம், அவ்வளவுதான். அப்படிலாம் தள்ளிலாம் போகாது, தள்ளி போக வாய்ப்பே இல்ல. ஏப்ரல் லாஸ்ட்ல வச்சுட்டு 10 நாள்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமா இப்போ ஒர்க்க முடிக்கணும் கம்பல்சரியா சொல்லிருக்காங்க. இல்லங்க, ஒரு மேட்டர் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எப்பவுமே மே மாசம் மண்டே புழக்கம் மே மாசம் வெயில் இருக்கிற கிளைமேட் பார்த்தீங்கன்னா தெரியும். வருஷம் கிளைமேட்டும் சரி, வெயிலும் சரி, குளிரும் சரி ஏறிக்கினே தான் போகுது. இந்த வருஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில பயங்கர குளிர். ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல். எனக்கு ஒரு அப்படியே இருக்கிற மாதிரியே ஃபீலிங்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. சென்னையில போற பக்கம் மே ஃபர்ஸ்ட் வீக்ல ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல தான் எக்ஸாம். போன வருஷம்லாம் ஞாபகம் இருக்கா மெட்ராஸ் பையன் உதயநிதிலாம் அட்டன் பண்ணிட்டு இந்த பிரச்சாரம், அந்த நாடாளுமன்ற தேர்தல ஏதோ ஒன்று பிரச்சாரம் பண்ணிட்டு நேரா கொடைக்கானல்ல போயிட்டு மொத்தமா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஞாபகம்? ஆள் எல்லாம் கலரே மாறிட்டாங்க. எல்லாரும் கலர் கருப்பா மாறிட்டாங்க எல்லாரும். அதான் இது முடியல. இல்ல கரெக்ட், நமக்கு மே 13 வரைக்கும் டைம் இருக்கு.
அதான் அதுக்குள்ள நடத்திடுவாங்க. நடத்தி போன நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க நல்லா அதுதானே ஏப்ரல் மே மாசம் தானே நடந்தது போன தடவை நாடாளுமன்ற தேர்தல். ஆமா ஆமா அந்த டைம்ல ஆமா தானே நடந்துச்சு. முக்கால்வாசி பேர் எல்லாம் ஈவினிங் டைம்ல தான் பிரச்சாரத்தையே கண்டினியூ பண்ணாங்க. ஒரு சில பேர் தான் மதியம் நடத்த வேற வழியே இல்லை, இந்த டைம்ல இந்த கட்சி நடத்துது அதனால மோதல் வரும், அதனால நீங்க இந்த டைம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை பிரிச்சு விட்டுச்சு. அதுல பயங்கரமா வெயிலா எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு வாரங்க எந்த கட்சிக்காரமே ஆக்டிவா இல்ல. எலெக்ஷன் அந்த பிரச்சாரம் முடிஞ்சு ஒரு 2 வாரம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க, வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவ்வளவு வெயில். இந்த வருஷம் அதை விட மோசமா இருக்கும் வெயில். நான் தான் சொல்றேன் வர 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 நான் இது இப்போ கூட ஒரு நியூஸை பார்த்தேன். இது ஏதோ விருதுநகர் மாவட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிலவ இது கிளைமேட் மாறிட்டே வருது. இல்ல நீங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க, அண்ணா வருவார மேல ஓட்டு கேட்க அதை பாருங்க நீங்க. வெயில் அவன் நல்ல நாளே வரான், தூரப்பட்டாலே வரமாட்டான், அவன் மழை அடிச்சாங்க. இப்பயே அணிலங்களா உருட்ட ஆரம்பிச்சிச்சு. அண்ணா வெளியே வராம சென்னை ஃபுல்லா ஜெயிச்சிடுறோம், இனி வெளியே வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரிஜினல் முடி வச்சிருக்கிறவனே வெளில வந்தா குப்புன்னு வெறுக்குது. இவனுக்கு தோப்ப முடி உள்ள கிட்டத்தட்ட அவன் மாதிரி இருக்கும், மண்டை வெந்துரும். புரியுதுங்களா? ஏன் எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு புரியாம இருந்து ஒரு வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியா இருந்து, ஏன்டா அரசியல்வாதிக்கு மட்டும் வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கானு, வெள்ளை கலர் வேட்டி போட்டிருக்காங்க. அப்பதான் புரிஞ்சுது. வெயில்ல 4 இடத்துல போறாங்க ஹீட் அப்சர்வ் ஆகும். அதுக்குதான் அவங்க கதர் வேட்டி, அந்த கதர் சட்டை, கரை வேட்டி கரவை சட்டை போடுறது, ஒயிட் கலர் வந்து வெயில ரெஃப்ளெக்ட் ஆகும். முக்கால்வாசி பேர் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து ஒயிட் வந்து இதாகும், பயங்கரமா இருக்குங்க. அதை விட கொடுமை தெரியுமா, வண்டி மேல நிக்கிறவங்களை விட்டுருங்க, வண்டியை கீழே நிப்பான் பாருங்க கட்சிக்காரன், அவன் தான் பாவம். அதனாலதான் புரியுது எனக்கு ஏன்டா எலெக்ஷன் டைம்ல கோட்டெல்லாம் பயங்கர வேலை போகுதுன்னு இப்பதான் புரியுது. வெயில நிக்க முடியாது, கோட்டை வச்சுட்டு நிப்பானுங்க. பாவம், அது ஒரு வாழ்க்கை இல்ல அரசியல். ஆமாங்க, இடையில ஒரு 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 15 நாள் கஷ்டப்பட்டாதான் 5 வருஷம் ஆட்சியில இருக்க முடியும். ஆனா ஒண்ணு மதன், இந்த தடவை செம்ம செலவு இருக்கு, செம்ம செலவு. எல்லா கட்சியும் செம்மையா செலவு பண்ணும், மார்க் மை வேர்டு, செம்மையா செலவு பண்ணும் இந்த தடவை. மக்களுக்கு கொண்டாட்டம் தான். அதுவும் மீடியா சேனலும் பேனர் அடிக்கிற தொழில், போஸ்டர் அடிக்கிற தொழில் பிச்சுன்னு போகும். இதுல சம்பாதிச்சிருவானுங்க எல்லாம். வரும் பாருங்க டிவியில விளம்பரம் பாருங்க, அழைக்கிறார் உங்கள் வாருங்கள் மாநாடு வருக வருக என்று வரும் பாருங்க. புதிய தலைமுறை தந்தி டிவியில எல்லா இடத்துலயும் விளம்பரம் வரும். இல்ல நான் லாஸ்ட் வீக்கே பார்த்தேன், இந்த இவரு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருந்தாருங்க அருண்ராஜ். மதன் பேசிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷத்தை வந்துடுறேன். ஓகே, இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அருண்ராஜ் இருக்காருல்ல, அவரு கொடுத்திருந்தாரு இடையில எல்லாம் விளம்பரம், தந்திரி எழுதி இது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியே போட்டுதானு நினைக்கிறேன். யாராவது பாத்தீங்களா? மெட்ராஸ் பாத்தீங்களா? இல்ல பாக்கல. எப்ப போன வருஷமா? இல்ல இப்ப இந்த பொங்கல் டைம்ல கொடுத்திருந்தாரு. இந்த திருச்செங்கோடு எம்எல்ஏ அருண்ராஜ் இருக்காருல்ல, தாவேக்கா. அருண்ராஜா? இந்த ஐஆர்எஸ்? ஆமா. இல்லங்க அருண்ராஜ். இல்ல நான் பாக்கல எனக்கு தெரியாது. அது தாவேக்கா சார்பா அந்த ட்விட்டர்லாம் நிறைய வந்துச்சு, ஒரு பொங்கல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஏதோ கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் நிறைய டைம் பொங்கல் இதுல பார்த்தேன், பொங்கல் டைம்ல பார்த்தேன். தன்னை ஒரு எம்எல்ஏ நினைச்சிட்டு இருக்காருல்ல அருண்ராஜ்லாம். ஓகே நான் பாக்கல. அவரு இந்த நிறைய பேர் இருப்பாங்களா ஏடிஎம்கே இது தாவேக்கள் எல்லாம், இந்த தொகுதி நம்ம தான் எம்எல்ஏன்னு. இப்போ எம்எல்ஏக்கே நிக்கல, எம்எல்ஏ நினைச்சிட்டு இருக்கானுங்களே. அதே மாதிரி ஆளுங்க இன்னும் பயங்கரமா செலவு பண்ணுவானுங்க. அதெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ செலவு பண்றது எல்லாமே சீட்டு தரலன்னா அதுக்கு வேற அடிதடி நடக்கும், அடிச்சுக்குவானுங்க. சீட்டு தரலாம் ஓடி போயிடுவானுங்க, அதுதான் மேட்ரு. அடிச்சுக்குவானுங்க, வெட்டிக்குவானுங்க, அதெல்லாம் நடக்கும். சீட்டு தரலாம் செகண்ட் டிஎம்கே வந்துருவானுங்க, அண்ணாவை கூப்பிட்டு மறுபடியும் பொழப்பானுங்க. அங்க இன்னும் என்டர்டைன்மெண்ட் தான் நமக்குலாம். இன்னும் நிறைய இருக்கு. அரசியல்னா என்னன்னு தெரியல இந்த தற்கொலைகளுக்கு, போகதான் தெரியும். உட்காந்து ஆன்லைன்ல உட்காந்து கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காருங்க, அங்கெல்லாம் உட்காந்து பேசினா பொழந்துருவானுங்க. நான் எதிர்மா ரொம்ப வெயிட் பண்றேன். இவனுங்க விஜய் ஃபேன்ஸ் வெயில்ல போய் நின்றுக்கிட்டு அம்மா ஐயா போடுங்க அம்மா ஓட்டு, விசிலு சின்னத்தை போட்டுன்னு அவங்க உட்காந்து பேசணும், தெருவா அலையணும் வெயில்ல. அப்ப தெரியும். வீட்டுல குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்கோம், விசில் அடிப்பானுங்க. சனினா ஏன்னா விசில் ஆச்சுன்னு சொல்லி திட்டி அவங்க மண்டையில. ஆமா, இது ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவாங்கல்ல. ஆமா, நைட்டுக்கு மேல பண்ணக்கூடாது. நைட்டு 10. அதை மீறி பண்ணா என்ன ஆகும்? கேஸ் போட்டுருவாங்க. ரைட்டு. ஏன்னா அப்போ வந்து போலீஸ் வந்து யார் கண்ட்ரோலே இருக்காது. போலீஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் இருக்கும். கேஸ் கொடுத்தா கேஸ் எடுத்தே தான் ஆகும். அப்போ யாராச்சும் பாருக்கு வர முடியாது. இந்த நேரத்துலதான் 10 மணிக்கு மேலதான் நமக்கு வேலை. தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைமார்களே அனைவருக்கும் வணக்கம். வாங்க அரவிந்த் சார் மேல வாங்க, மைக் கொடுத்தவங்களுக்கு.
இப்போதான் ஐடி காட்டுது. மறுபடியும் சொல்கிறேன், எவன்லாம் 10 மணிக்கு மேலே எடுத்து விசில் அடித்து உட்காந்து தெருவா பண்ணிட்டு இருக்கிறான்னா இமீடியட்டாக ஃபோட்டோ பிடிச்சி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் நம்ம எல்லாரும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் உட்காந்து ரிப்போர்ட் அடிச்சு விட்ருவோம். அவங்களுக்கு எடுத்து போட்டு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக காலியாவானுங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே இல்ல அதே மாதிரி வடை சுடுவானுங்க, இது கொடுத்தோம் அது கொடுத்தோன்ட்டு. அப்ப என்ன பண்ணா இதெல்லாம் கொடுத்துருக்கான், அதையும் நம்ம போட்டு கொடுத்துடணும். மெட்ராஸ் பையன் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே